வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா குற்றவாளி என அந்நாட்டின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய உத்தரவினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பாகவும் ஒரு விரிவான விளக்கத்தோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். இப்ப குற்றவாளின்னு தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன் நடந்தது என்ன? இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? மேலும் தண்டனை விவரங்கள் வெளியாக இருக்கா? அடுத்து என்ன நடக்க போது? நிலவரம் என்ன? கண்டிப்பாக இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வங்கதேசத்துல கடந்த ஆண்டு நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம் அதை அடக்குவதற்காக தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. போராட்டம் பெரிய அளவுல மாறும்போது அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அவர்களுக்கு எதிராக மாறினார்கள். இதனால அவர்கள் நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு சூழல் உருவானது. இந்தியாவில தஞ்சமடைந்தார். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், வங்கதேசத்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது. கிட்டத்தட்ட 10,000 பக்கத்துக்கும் மேலான குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இதுல 80 சாட்சிகள் மற்றும் 93 ஆவண ஆதாரங்கள் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இருந்தது. அந்த காரணம் காட்டி தற்போது அவருக்கு குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல 453 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த தீர்ப்பு வாசிப்பதற்கு தொடக்கத்திலேயே கூறிவிட்டார்கள், இதில் அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது உறுதியாக தெரிய வருகிறது. பல்வேறு டிஜிட்டல் வீடியோ ஆதாரங்கள் மற்றும் ஆவண ஆதாரங்கள் மூலமாக ஷேக் ஹசீனா தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்பது தெளிவாக தெரிகிறது என வாசிக்கப்பட்டு இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டிருக்கார் என்பதை நீதிமன்றம் அறிவித்தது. அது மட்டுமல்லாமல் இந்த 453 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு தற்போது முழுமையாக வாசிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் இந்த தீர்ப்பு வாசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 453 பக்கத்துல ஏனென்றால் அவர் நாட்டின் பிரதமராக இருந்தார், என்னென்ன காரணங்களுக்காக அவர் குற்றவாளி, எந்தெந்த காரணங்களுக்கு எந்தெந்த இடத்தில் அவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கார் என்ற முழுமையான விவரங்களை படித்து அதன் பின்னர் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் அவருக்கான தண்டனை என்ன என்பது தெரிய வந்துவிடும். ஏற்கனவே அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக அவர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி கூட வங்கதேசத்தில் மிக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இன்று காலை கூட பல போராட்டக்காரர்கள், நேற்று இரவு முதலே பல போராட்டக்காரர்கள் ஷேக் ஹசீனாவுக்கு சொந்தமான சொத்துக்களை அடித்து நொறுக்குவதற்காக கூறினார்கள். வன்முறை வெடிக்கும் சூழ்நிலை நிலவியது. இந்த நிலையில ராணுவம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுல தற்போது வைத்திருக்கும் நிலையில ஷேக் ஹசீனா குற்றவாளி என வங்கதேசத்தினுடைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.